எக்ஸைஸ் 1.2ல தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். காஸ் ஜோர்டன் மெத்தட்ல ஏ இன்வெர்ஸ் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 3x3 மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், காஸ் ஜோர்டன் மெத்தட் படி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஏ மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் என்னது, நம்மளோட augmented matrix. ஓகேவா? 3x3 ஐடென்டிட்டி 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸை நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிமினேஷன், மல்டிபிளிகேஷன் பண்ணி, டிவிஷன் பண்ணி, சப்ராக்ட் பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணி நான் என்ன செய்யணும், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாற்றணும். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும், இதுல நம்பர்ஸ் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ரோ எலிமினேஷன், ரோ இதெல்லாம் பண்ணும்போது இதுல வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ப இது என்ன ஆகும், எனக்கு ஏ இன்வர்ஸா மாறிடும். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா பக்கத்துல வேல்யூ நம்ம புதுசா கிடைக்கும் இல்லையா, அது என்னோட ஏ இன்வர்ஸ். ஓகேவா? காஸ் ஜார்டன் படி அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, இந்த இடத்துல 2 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாமா, அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடும். அது மாதிரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுனோம்னா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். சோ நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன், R2 implies R2 minus 2R1. அது மாதிரி என்ன செய்யறேன், R3 implies R3 minus R1. அட் டயத்துல ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணிக்கலாம். ஸோ R2 மைனஸ்ங்கும் போது R2 முதல்ல அப்படியே எழுதிக்கங்க. மைனஸ் 2 டைம்ஸ் R1ங்கிறதுனால இது என்ன செய்யறேன், -2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -2 -4 -6 -2 0 0. இப்போ என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இது 1, இது -3 -2 1 0. இதை கொண்டு போய் நான் என்ன எழுதுறேன், எங்க எழுதுறேன், R2ல எழுதுறேன். அப்ப R1ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, R1 அப்படியே தான் இருக்க போகுது. R2ல இந்த வேல்யூ கொண்டு போய் எழுதுறோம், 0 1 -3 -2 1 0. அடுத்தது என்ன செய்ய போறேன், R3 implies R3 minus R1. R3 என்னது 0 8 0 0 1. மைனஸ் R1 போது நான் எழுதுறேன் -1, மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகேவா? இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இது -2 5 -1 0 1 அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. -2 5 -1 0 1 எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது என்ன செய்ய போறேன், வேற என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த டயகனலை மட்டும் ஒன்னா வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் 0 ஆகணும். ஓகேவா? இது பாருங்க, இது -2 இருக்கு, இது +2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும், எனக்கு இங்கேயோ இல்ல இந்த இடத்துலயோ நம்மளுக்கு 0 ஆயிடும். சோ இந்த டேர்மை 0 ஆக்கலாம் ட்ரை பண்றேன். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சுப்பேன், R3 implies R3 plus R1. அப்படி பண்ணா என்ன ஆயிடும், இது 1 வேற மாறிடும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இதை R1க்கு வச்சுக்கிறேன். R1 implies R3 plus R1 பண்ணும்போது என்ன ஆயிடும், 1 plus 0 1. அந்த இடத்துல வேரியேஷன்ஸ் ஆகாது. இப்ப நான் இதை R3ல எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, 1 plus 0ங்கிறது இங்க 1 ஆயிடும். அதனால அந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. ஏற்கனவே 0 இருக்கிறத நம்ம போய் மாத்தி மாத்தி வேல்யூ ஆக்க கூடாது. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறேன், R1லயே எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்ப 1 plus 0ங்கிறது 1, 2 minus 2ங்கிறது 0, 3 plus 5 8. அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 1 minus 1 0, 0 plus 0 0, 0 plus 1ங்கிறது 1. ஓகேவா? அடுத்தது என்னது, மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 0 1 -3 -2 1 0, 0 -2 5 -1 0 1. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யலாம்னு பாருங்க, இந்த டேர்ம் 1 இருக்கு இல்லையா, அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஓகே, அதே மாதிரி வேற என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ஈக்குவல் டு என்ன செய்ய போறேன், R3 implies R3 plus 2R2 பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப மத்த இதுல எல்லாம் எந்த வேரியேஷன் கிடையாது, அதனால அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 0 1 -3 -2 1 0. ஓகேவா? கடைசி டேர்முக்கு மட்டும் என்ன செய்யறேன், R3 plus 2R2ங்கும் போது R3 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பிளஸ் 2 times R2ங்கும் போது இந்த 2ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். 2 -6 -4 2 0.
இப்போ ஆட் பண்ணுங்க, இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இது என்ன ஆயிடும் எனக்கு -1, இது -5 2 1 ஆயிடும். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நான் என்ன செய்யறேன், ரோ 3ல எடுத்து வைக்கிறேன். 0 0 -1 -5 2 1 எழுதிக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, இப்ப இங்க 1 இங்க 1, இந்த இடத்துல -1 இருக்கு, இந்த இடத்துலயும் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இங்க 1 இருக்கிறது சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு ரோவையும் ஆட் பண்ண என்ன ஆயிடும், இந்த டேர்ம்ஸ் 0ன்னு மாத்திக்கலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன செய்ய போறேன், R1 implies R1 plus 8 times R3. அதே மாதிரி R2 நான் என்ன செஞ்சுக்க போறேன், R2 minus 3 times R3. ஓகேவா? ஏன்னா ரெண்டும் ஒரே சைன்ல இருக்குல்லையா, அதனால மைனஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அப்ப R1 என்ன, அது முதல்ல எழுதிக்கலாமா, R1ங்கிறது இந்த டேர்ம், R1ங்கிறது இந்த டேர்ம் பிளஸ் 8 times R3ங்கும் போது என்ன செஞ்சுக்கிறேன், இந்த R3யை 8ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 0 0 -8 -5 into 8 is -40 8 into 2 is 16 0 இங்க 8 into 1 வந்து 8. ஓகேவா? இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வராம இருக்கும், அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஸோ 1 + 0 1, இங்க 0, இந்த இடத்துல 0 ஆயிடும், இங்க -40 16 9 இருக்கும். இதை கொண்டு போய் எங்க எழுதணும், R1ல எழுதணும். ஓகேவா? R1 1 0 0 -40 16 9. அடுத்தது என்ன செய்யணும், R2 implies R2 minus 3 times R3யா, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து R2 எழுதிக்கீங்க. R2ங்கிறது இந்த இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கீங்க. 0 1 -3 -2 1 0 -3 டைம்ஸ்ங்க போது அது இந்த R3ய -3ஆல மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. 0 0 இங்க 3ன்னு வந்துடும். -3 into -5 is +15. -3 into 2ங்கும் போது -6 -3 into 1 -3. இப்போ ஆட் பண்ணீங்க 0 1 0 இது ரெண்டு 13 -5 -3. இது கொண்டு போய் நான் எங்க எழுதணும், என்னோட R2ல எழுதணும். 0 1 0 13 -5 -3. R3ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை என்ன செஞ்சுக்கிறேன், அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒன்னே ஒரு தான் சேஞ்ச் பண்ணணும். என்ன செய்யணும், இந்த இடத்துல 1 இருக்கணும், மீது எல்லா டேர்ம்ஸும் 0 ஆயிட்டா இந்த டயகனல்ல இந்த இதுல மட்டும்தான் 1 மாத்தணும். அப்ப என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ரோவை நான் -1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப R3 implies -1 times R3. மற்றதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். R3யை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், -1ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். மைனஸால மல்டிப்ளை பண்ணா நான் 0 0 1, இங்க உள்ளதையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிடணும். 5 -2 -1. அப்ப இங்க எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கிடைச்சிருச்சு. அப்ப இங்க பக்கத்துல இருக்க மேட்ரிக்ஸ் என்னவா தான் இருக்கும், A இன்வர்ஸா தான் இருக்கும். ஸோ therefore A inverse is equal to அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது. மேட்ரிக்ஸ் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். -40 16 9 13 -5 -3 5 -2 -1. ஓகேவா? இதான் என்னோட A inverse.